வணக்கம் மகளே, சிறுகடி காய்ச்ச சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள் செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. நம்ம முத்து அண்ணாமலைகிட்ட வந்து, அப்போ நல்லா இருக்காப்பா ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்க, உனக்கு என்னடா நீ நல்லா அழகாக இருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. முன்னாடி என்ன அண்ணாமலை எப்படி இருக்க அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பாட்டியம்மா. நம்ம மீனா ஓடி போய் பாட்டியம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம முத்துவும் ஏம்மா அவள் தான் கட்டி பிடிப்பாளா, நானும் கட்டி பிடிப்பா, எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லி போட்டு கட்டி பிடிச்சா முத்தம் கொடுக்குறா. அப்படியே நல்லா நல்லா இருக்கேன், நீ எப்போ இருக்க, கல்யாண நாள் வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாட்டியம்மா. நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, அம்மா நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேனால, நீ ஏம்மா தனியாக வந்த அப்படின்னு கேட்க, நான் சும்மா தான்டா வந்தேன், சர்ப்ரைஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பாட்டியம்மா சொல்கிறாங்க. பாட்டியம்மா பார்த்தியா, நான் மீனாவுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம முத்து காமிக்கிறாரு. நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா சொல்ல, சரிம்மா நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டியம்மா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கிறாங்க. நம்ம ரோகிணிக்கு வயிறு எரியுது. பார்த்தியா, அவன் ஒன்றுமே படிக்காத அவன் அவ்வளோ பண்ணுறான், நீ என்னன்னா நீ மக்கு சாம்பிராணியாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனோஜை நம்ம ரோகிணி திட்டுறாங்க. நம்ம பாட்டியம்மா வந்தனால விஜயாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பாட்டியம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. முத்துவும் மீனாவும் நல்லாரு அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்த்துறாங்க. நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு முத்துவும் மீனாவும் போய் காலில் விழுக, நம்ம அண்ணாமலை நல்லா இருமா அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்த்துறாரு. நம்ம விஜயா வந்துட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு எரிச்சலோட ஒரு வாழ்த்து மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாட்டியம்மா பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க, ஏன் நல்லா வாழ்த்த மாட்டியா அப்படின்னு சொல்லி போட்டு சத்தம் போடுறாங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு பேரம்பேத்தி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு பாட்டியம்மா சொல்ல,